நீங்களா யாருடா? How do I tell you? உன் பேர் என்னம்மா? துர்கா மேடம். மேரேஜ் பண்ண மேடம். நல்லா தான் வந்துட்டு இருந்தோம். அழுகிற பாட்டு அழுகிற பாட்டா என்ன ஏப்ரல் 1 அன்னைக்கு 2015 ஏப்ரல் 1 எனக்கு கால் பண்ணி சொன்னா நான் உன்னை லவ் பண்றேன் துர்கா அப்படின்னு. லைட்டு கத்தி எடுத்துட்டு வந்து என் கழுத்துல வச்சு நான் உன்னை லவ் பண்றேன், நீ தான் என்ன லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ண. எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. இப்படி கத்தி எடுத்து வச்சாரு? உங்க வீட்டுல யாரும் இருக்கு இல்லையா? எல்லாரும் இருந்தாங்க மேடம். அவனுக்கு பயப்படுறாங்க மேடம். இவங்களை குத்தி கிழிச்சிட வேண்டியதான். அப்பா அம்மா பாத்துட்டு பேசாம இருந்தாங்க. எல்லாருமே கேட்கறதுக்கு பயப்படுவாங்க மேடம். எங்க அம்மா அப்பாவே அடிச்சிருக்கான் மேடம் அவன். ரவுடி இந்த வீட்டுக்கு வரும்போது கத்தி இல்லாம வரவே மாட்டாங்க. கத்தி எங்க போறேன்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், இவனை போடணும் எப்ப பாரு இது ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப 20 பேரு விட்டு திரும்புனா முடியுமாடா? திட்ட போயிட்டு ஓடிட்டான் மட்டும் பேல. அது சரி. நான் என்ன பண்ண, உடனே எனக்கு அந்த ஆத்திரம் தாங்க முடியாம ஹார்லி அதைய சாப்பிட்டேன். நைட்டு நவம்பர் செம்ம மழை மேடம். ஃபுல் ட்ரிங்க்ஸ்ல வந்து தாலி கட்டாரு. ராத்திரில இருந்து அந்த பாம்பே மயில் இந்த கருஞ்சிருத்தைக்கு அடிமை. அப்பா அம்மா எல்லாம் தனியா இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்லலையா? அவங்க கிட்ட காலை போய் சொல்லலான்னு பார்க்கும்போது என் வீட்டு வாசப்படியே வராதான்ட்டாங்க. ஒரே வாரம் நீங்க 2 பேரும் லேடிஸ் தனியா இருக்கும்போது அந்த ஆள் எதுக்கு வரான் வீட்டுக்கு? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. அது அக்காவை தான் மேடம் கேட்கணும். அக்காவை தான் கேட்கணும். நான் இல்லாத டைம்லயே அவங்க வருவாங்க போல இருக்கு. அது எனக்கு தெரியாது மேடம். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா 2 நாளா அங்கதான் இருந்தாங்க மேடம். அங்கதான் இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் 2 பேருமே அது தவிர வேற வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா அது வந்து ஷார்ட் போடுறதுக்கே டைம் சரியா இருக்கு. 6 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு தான் நான் மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி, எல்லாமே தப்பு தப்பா இருக்கே. நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். சரி, தமிழ் வந்து கத்தி எடுத்து உங்களை மிரட்டினாரா? என்னோட மிரட்டிக்கிறாங்க மேடம். பயப்படாதா? என்ன மிரட்டினாங்க? எல்லாரும் போட்டு தள்ளிடுவேன் நானு. எதுக்கு? அன்னைக்காச்சும் கன்ஃபியூஷன்ல கிடையாச்சு. இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருவேன். ஆமா. அந்த வர டைம்ல 12 மணில இருந்து 4 மணி வரையும் அந்த பொண்ணு கால் பண்ணிட்டு இருக்கா. அவ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. சுமாருமா நான் வண்டியா கேட்பேன். போட நான் ஒரு நடிகை. தமிழ் வந்து போன் பண்ணி மிரட்டி இருக்காரு போல இருக்கு. அருளுக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்கா போல. கதையெல்லாம் இங்க அளக்காதே. சும்மா இங்க வந்தா சும்மா உனக்கு மட்டும் தான் பேச தெரியும் நினைச்சு பேசிக்கிறியா? சும்மா ஒரு நல்லா முடிச்சுக்கணும். முதல்ல ஒழுக்கமா வாழணும்ல. நல்லாதான் ஒழுக்கமா வாழலைன்னா இங்க இருந்து வருது. கோவம் வந்துருச்சு. வாழ்க்கைய கெடுத்து வச்சுட்டு ஒழுக்கமா வாழ தெரியாம ஒழுக்கத்தை விட என்ன ஒழுக்கம்? கைப்புள்ள குரலி வித்த காட்டலாம், ஏமாந்துறாத. மேடம் எல்லாரும் போன மேடம். அந்த பொண்ணு யாரையும் மதிக்க மாட்டேன். சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு. அத்தனையும் பொய். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எப்படி உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியும்? அக்கா ஃப்ரெண்டு. அக்கா ஃப்ரெண்டுன்னா அக்காவை எப்படி தெரியும்? நான் அடிக்கடி அந்த வகுப்பு போவேன். அப்போ வந்து ஒரு இதுல ஃப்ரெண்டு. எப்படி? நீங்க உங்க அக்கா வீட்டுல தான் சாப்பிடுவீங்களா? ப்ரவர் டைம் போக சொல்ல. அப்போ இப்போ ஒரு கெஸ்டா போனா சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல சொல்லாத்தா சீக்கிரம் வாடி, வேமா வா, பசி குடல புடுங்குது, வா வா. தங்குவீங்களாமே? வீட்டுல தங்குற. இப்ப அப்ப வந்து ட்ரிங்க்ஸ் லைட்டா இருக்கு எனக்கு. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துன? நான் இன்னைக்கு சோடா ஊத்துனேன். ஏய், இன்னொருத்தரோட வீட்டு ஃப்ரெண்டு வீட்டுல போதையான ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்களா? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். ஃபுல் போதையில இருக்கு சொல்ல. கல்யாணம் நைட்டு கல்யாணம் ஆயிடுச்சு. காலையில தான் எனக்கு சொன்னாங்க. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யாரை கேட்டா கொண்டு போனீங்க? யாரை கேட்டு கொண்டு போனீங்க? பேசுதான், வேற எதுவும் இல்லை. ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போய் பேச போவீங்களா 2 பொம்பளைங்க தனியா இருக்கும்போது? பரவாயில்ல. எவ்வளவு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. இவங்களே கூப்பிடுவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் இவங்களே கூப்பிடுவாங்க. அக்காவே கூப்பிடுவாங்க. அடிக்கலாமா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டேன். புருஷன் இல்லாத போய் வீட்டுல போய் இருக்கிறது, நைட்டு 12 மணிக்கு தாலி கட்டுறது, இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்தாங்களா உங்க வீட்டுல?
முதல்ல உங்களுக்கு தெரியும்ல, ஓரளவுக்கு லைட்டா தெரியும். அந்த லைட்டா தெரியும்னா நைட்டு போய் இருக்கிற அளவுக்கு லைட்டா தெரியும். உங்களுக்கும் அந்த பொண்ணோட அக்காக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. நீங்க கொஞ்சம் முன்னாடி ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. ரெண்டு பேரும் தண்ணி அடிப்போம், தப்பான உறவு இருந்ததுன்னு சொன்னீங்க. அவங்க அக்கா கேட்டேன், கடமா தான் கேட்டேன். அப்ப உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காசு இருக்கு, பொண்டாட்டியை பாத்துக்கிறதுக்கு காசு இல்ல. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். பாட்டு சொல்லுது, இதே ஒரு பையன் நல்லா பண்ணுது. அந்த பையன் ஃபோன் பண்ணி நீ தான் பண்ணிட்டியாம. இவன் எப்ப இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி வந்து அப்படி 18, 19, 20 வயசுல இருந்தா பரவாயில்ல. 30 வயசு 32 வயசுல அவங்க தான் ஃப்ரெண்டுன்னு அவங்க சொல்றாங்க. இதே போல அக்கா வந்து என்ன ஃபோன் பண்ணி மிரட்டாங்க, உன்னை சும்மா விளையாட மாட்டேன், உன்னை ஆளை வச்சு கேலி பண்றேன். எதுக்கு தமிழ் ரசனை கூப்பிட்டு பேசுறா? மேடம் தமிழ் ரசனை கூப்பிட்டு பேசலாம நான் பாத்துக்க முடியும், நான் வேலைக்கு போதல. எதுக்கு பேசுறா? அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணி அடிப்பீங்க சொன்னாரு. அச்சோ அதெல்லாம் இல்ல மேடம், ப்ராமிஸ் அதெல்லாம் இல்ல மேடம். இதுதான் தவறான யாரு காரணம் தெரியுமா? இத போட்டு அடிச்சாரு, எதுக்கு? அது உனக்கு கல்யாணம் கேட்டுச்சா? அவர் அதுக்கெல்லாம் அடிச்சிருக்க மாட்டாரு. தாலி கட்டினீங்க, 3 மாசம் நல்லா வாழ்ந்திருக்கீங்க, நீங்க நல்லபடியா வாழணும், அதுதான் முக்கியம். அது முடியாது மேடம். என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம எறாத. அந்த பொண்ணை விட்டுட்டு போறது ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. நோ ஆப்ஷன். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. அவரை சேர்ந்து நான் செத்துறேன் மேடம், பரவாயில்ல. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. பங்கு புட் த சாங். காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாளும் ஓர் அலங்காரமா. ஏய் சிச்சி, அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. பங்கு எஸ் சேஞ்ச் த சாங். It was perfect. Perfect. Everything down to the last minute details.